Armugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 22nd and 23rd of October 2021. Let's go into the analysis. The first article for the day is Supreme Court says farmers have right to protest but can't block roads. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கிறனால அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட். ஸோ அது வந்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டு ப்ரொட்டஸ்ட் பப்ளிக்லி அண்ட் ஃபோர்ஸிங் கவர்மெண்ட் டு ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே இது வந்து என்னது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஆர்டிகல் 19க்கு கீழே நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரொட்டஸ்ட் எதுக்கு கீழே கேரண்டி பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 19(1)(a), ஆர்டிகல் 19(1)(b) அண்ட் ஆர்டிகல் 19(1)(c). ஸோ அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்வுட் ஆர்ம்ஸ், அண்ட் ஆர்டிகல் 1(c) வந்து ரைட் டு ஃபார்ம் ட்ரேட் யூனியன்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இது எல்லாத்துக்கு கீழேயும் ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேரண்டி பண்ணியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன். அண்ட் இந்த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது சின்ஸ் ஆர்டிகல் 19க்கு கீழே வரதுனால இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். ஸோ இதுவும் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு 2 கேசஸ் பற்றி இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் ராம்லீலா மைதன் இன்சிடென்ட் விசஸ் ஹோம் செக்ரட்டரி 2012. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டிசன்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட் டு அசம்பிள் அண்ட் பீஸ்ஃபுல்லி ப்ரொட்டஸ்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது. எதனால அப்படின்னா ஆர்பிட்ரரி ஆக்ஷன் மூலமாகவும் இல்லை லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் மூலமாகவும் அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது. அடுத்தது நெக்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா, மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதான் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரீசெண்டாக 2018 வந்து நடந்த கேஸு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் டு அசம்பிளி அண்ட் பீஸ்ஃபுல்லி ப்ரொட்டஸ்ட், அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து உரிமை இருக்கு. ஆனால் அதை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. அண்ட் ரெசிடென்ட்ஸ்க்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல அப்படின்னா அந்த ஜந்தர் மந்தர் இருக்கு இல்லையா, ஸோ ஜந்தர் மந்தர் அந்த ரோட் அது ஃபுல்லாக வந்து அங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு எந்த ஒரு அஃபெக்டும் இருக்கக்கூடாது. ஆனால் பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரைட் டு ப்ரொட்டஸ்ட். ஸோ ரைட் டு ப்ரொட்டஸ்ட் நடக்கிறனால என்னென்னலாம் சிக்னிஃபிகன்ஸ், எதுக்கு நம்ம ரைட் டு ப்ரொட்டஸ்ட் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு ரைட் டு ப்ரொட்டஸ்ட் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ தட் அதுதான் வந்து ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வரும், டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது protesting against injustice. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆஃப் த சிட்டிசன்ஸ் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு மாரல் டியூட்டியும் கூட. ஸோ அதனால ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டெஃபினட்டாக வந்து நம்ம பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது இது வந்து ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மேலே ஒரு வாட்ச் டாக் மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பீப்புள். ஸோ கவர்மெண்ட்டோட ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை ஒரு பாலிசி கொண்டு வந்தாலும் சரி, இல்லை அது ஃபேராக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ரைட் டு ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு வாட்ச் டாக் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் பற்றி. நெக்ஸ்ட் இஸ் அபவுட் ஆக்ட் ஆன் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் கசிரங்கா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் எம்பவர்ட் கமிட்டி வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சென்ட்ரல் எம்பவர்ட் கமிட்டி வந்து அசாம் கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. அதாவது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏதாவது இருக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அசாம் கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. இந்தி வைல்ட் லைஃப் காரிடர்ஸ் ஆஃப் கசிரங்கா நேஷனல் பார்க் வந்து டைகர் ரிசர்வ். ஸோ இப்போ கசிரங்கா நேஷனல் பார்க் பற்றின லொக்கேஷன் அதை பற்றி பேசணும்னா ஸ்டேட் ஆஃப் அசாமில் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 42,996 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இது கவர் பண்ணுது. ஸோ இட் இஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஏரியா இன் பிரம்மபுத்ரா வேலி ஃப்ளட் பிளெயின். அண்ட் இதோட லீகல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 1974 நேஷனல் பார்க் ஸ்டேட்டஸும் 2007 டைகர் ரிசர்வ் ஸ்டேட்டஸும் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் பற்றி பார்த்தோம்னா யுனெஸ்கோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் 1985 வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா பை பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல். அண்ட் இதோட பயோடைவர்சிட்டி ஸ்டேட்டஸ் பற்றி பார்த்தோம்னா இங்கே அதிகமாக 1 ஹார்ன் ரைனோஸ் வந்து அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த கசிரங்கா நேஷனல் பார்க்கில் 4 பிக் ஸ்பீஷஸ் மட்டும் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ரைனோஸ், எலிஃபென்ட், ராயல் பெங்கால் டைகர் அண்ட் ஏஷியாட்டிக் பஃபலோ. ஸோ இதை மட்டும்தான் வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் கசிரங்கா இஸ் த ஹோம் ஃபார் 9 of the 14 species of primates found in the Indian subcontinent. It's a kind of ஒரு அந்த ஏப் ஸ்பீஷஸ் மாதிரி இருக்கும் primates அப்படிங்கிறது. ஸோ 14 ஸ்பீஷஸ்ல 9 ஸ்பீஷஸ்க்கு கசிரங்கா தான் வந்து ஹோம் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 250 சீசனல் வாட்டர் பாடிஸ் இருக்கு பிசைட்ஸ் திப்லு ரிவர் ரன்னிங் த்ரூ இட். ஸோ
கசிரங்கா நேஷனல் பார்க் தவிர அசாம்ல வேற என்னென்ன நேஷனல் பார்க்லாம் இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம்னா ரைமோனா நேஷனல் பார்க், மனாஸ், ஒராங், நம்மேரி, கசிரங்கா, திப்ரு சைக்கோவா அண்ட் திஹிங் பட்கை. ஸோ இதுல வந்து ரைமோனா நேஷனல் பார்க் அண்ட் திஹிங் பட்கை இது ரெண்டுக்குமே 2021ல தான் நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து கொடுத்தாங்க. Next article is about Pakistan retained on FATF's grey list again. So here we have to know about Financial Action Task Force அப்படினா என்னங்கறத பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் grey list பத்தி நாம பார்க்கலாம். So Financial Action Task Force அப்படிங்கிறது G7 summit பாரிஸ்ல நடந்தபோது 1989ல அப்பதான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணாங்க, எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க and it is an intergovernmental body. So FATF it assesses the strength of a country's ஒரு கண்ட்ரியோட ஆன்டி மணி லாண்டரிங் அண்ட் ஆன்டி டெரர் ஃபைனான்சிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் கேசஸ் இவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா to set standards and promote effective implementation of legal, regulatory and operational measures. So money laundering, terrorism financing and other related வேற ஏதாவது activities இருந்ததுன்னா அதை வந்து எப்படிலாம் காம்பேட் பண்ணலாம், அதுக்கு வந்து என்னென்ன பாலிசிஸ் ஃப்ரேம்வொர்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இல்ல ரெகுலேட்டரி பாடிஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்றது தான் வந்து இவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவாவே இருக்கு. அண்ட் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா OECD, அதாவது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ்ல இருக்கு. ஸோ அங்கதான் வந்து இதோட செக்ரட்டரியேட்டும். அண்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 கண்ட்ரிஸ் இருக்காங்க அண்ட் இந்தியாவும் ஒரு மெம்பர் தான் இதுல. அண்ட் 39 மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம 2 ரீஜனல் கவுன்சில்ஸும் வந்து இருக்காங்க, யூரோப்பியன் கமிஷன் அண்ட் GCC, தட் இஸ் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து FATF வந்து ஃபார்ம் பண்றாங்க. So here we have to know about grey list na enna, black list na enna அப்படிங்கிறது தெரியணும். So FATF வந்து ஒரு particular country grey listல வச்சிட்டாங்க இல்ல black listல வச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து என்னன்னா grey list countries that are considered as safe haven, அதாவது மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு, டெரர் ஃபண்டிங்க்கு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அங்க எந்த ஒரு லாவும் வந்து அதை தடுக்கிறதுக்காக இல்ல அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை கிரே லிஸ்ட்ல கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி கிரே லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ வார்னிங் டு தட் கண்ட்ரி, பிகாஸ் நெக்ஸ்ட் வந்து அதை பிளாக் லிஸ்ட்ல வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் வார்னிங் கிரே லிஸ்ட்ல வைக்கிறாங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பிளாக் லிஸ்ட் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நான் கோஆபரேட்டிவ் கண்ட்ரீஸ் ஆர் டெரிட்டரிஸ் ஆர் புட் இன் தி பிளாக் லிஸ்ட். ஸோ இந்த கண்ட்ரிஸ் வந்து டெரர் ஃபைனான்ஸிங்கும் சரி, டெரர் ஃபண்டிங், மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ற ஒரு சில கண்ட்ரிஸ். ஸோ இங்க FATF வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டை ரெகுலரா வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஸோ தட் தே கேன் ஆட் ஆர் டெலிட் சம் ஆஃப் தி கண்ட்ரிஸ். அண்ட் FATF மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர்ல 3 டைம்ஸ் அது மினிமம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. FATF plenary is the decision making body of FATF. அண்ட் பிளாக் லிஸ்ட்ல ஒரு கண்ட்ரியை வச்சாங்க அப்படின்னா அங்க அந்த கண்ட்ரி மேல வந்து நிறைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது ட்ரேடிங் வந்து எந்த கண்ட்ரியும் அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்குள்ள பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதாவது வேற ஏதாவது எக்ஸ்போர்ட்ஸ் அது எல்லாமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு பிளாக் லிஸ்ட்ல வைக்கிற கண்ட்ரிக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பிளாக் லிஸ்ட்ல வைக்கிறதுக்கான ஒரு சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் கேபினட் ஓகேஸ் implementing the PM Gati Shakti. So Gati Shakti scheme அப்படினா என்னங்கறத பார்க்கணும். So இது வந்து it's an integrated planning and implementation. So especially எதுக்காகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பெட்டரா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். especially because logistic cost and the transport cost அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா ஆகிறதுனால ஃபைனல் அந்த காஸ்ட் பியரிங், அதாவது அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா இதெல்லாம் வந்து கம்மி ஆகும், கஸ்டமர்ஸ்க்கு போற அந்த பிரைஸ் லெவல் வந்து கண்டிப்பா வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டெஃபினட்டா வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஏமாவே இருக்கு. ஸோ இது வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அதுக்கு கீழே தான் வந்து சப்ஸ்யூம் ஆகுது. 2019ல தான் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் மட்டும் அதாவது கட் பண்ணாது. இட் ஆல்சோ எய்ம்ட் அட் இன்க்ரீசிங் cargo handling capacity and reducing the turnaround time at ports to boost the trade. So இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே ஒரு 11 இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸும் 2 டிஃபென்ஸ் காரிடர்ஸும் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. இந்த டிஃபென்ஸ் காரிடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாடு அண்ட் அனதர் ஒன் இந்த UP. ஸோ இங்கே தான் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வில்லேஜஸ்க்கு 4G கனெக்டிவிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அண்ட்
17,000 kilometers to gas pipeline network அதை வந்து ஆட் பண்ண போறாங்க. அந்த கேஸ் பைப்லைன் நெட்வொர்க்கு 17,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ண போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2024-25 அதுக்கான நிறைய ஆம்பிஷன் ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் எக்ஸ்பாண்டிங் த லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவே நெட்வொர்க் டு 2 lakh kilometers, கிட்டத்தட்ட 200க்கும் மேல ஏர்போர்ட்ஸ், ஹெலிபோர்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஏர்ட்ரோம்ஸ் அதுவும் கிரியேட் பண்றதா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜர் எய்ம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் எய்ம் வந்து இட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதை வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ தட் லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும். அதுதான் வந்து இதோட பிரீஃப் ஆன அப்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் இந்தியா weighs net zero target ahead of கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நவம்பர்ல கிளாஸ் க்ளோ அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல். இன் 2015 கிட்டத்தட்ட ஒரு 190 கண்ட்ரிஸ் வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் வார்மிங் லிமிட் பண்றதுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் அபவ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ் வந்து நாங்கள் குளோபல் வார்மிங்கை லிமிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Countries such as UK, France, they have already enacted laws to achieve net zero target by 2050. So 2050 net zero target வந்து achieve பண்றதுக்கு இவங்க ஆல்ரெடி வந்து laws implement பண்ணிட்டாங்க. So இது வந்து இந்தியா மேல ஒரு pressure பண்ற மாதிரி இருக்கு. Because இந்தியா வந்து it's a third largest emitter of greenhouse gases. So நாம வந்து நம்ம சைட்ல இருந்து இந்த நெட் ஜீரோ டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் வந்து நம்ம சைட்ல இருந்து எடுக்கல அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரெஷரா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் ஜீரோ டார்கெட் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு பர்டிகுலர் இயர்ல ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் லெவல் வந்து அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸை அப்சர்வ் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் ஆர்எல்ஸ் வந்து நம்ம அது நேச்சுரல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ அது மூலமா அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸை அப்சர்வ் பண்றதுக்கும் வந்து நம்ம டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நெட் ஜீரோ டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம சடனா நெட் ஜீரோ டார்கெட் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஓவர் நைட்ல கோலை ரிட்டையர் பண்றது, அதே மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸை வந்து கம்மி பண்றது ஆர் ஸ்கிராப் பண்றது, அந்த மாதிரியான பாலிசிஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். பட் அப்படி அட்டன் பண்ணியும் கூட டெஃபினட்டா வந்து டெம்பரேச்சர் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியா குறையாது அப்படிங்கிறதுக்கான கேரண்டியும் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த நெட் ஜீரோ ப்ராமிஸ் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு லைட்டும் வந்து தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி வந்து இந்த கிளைமேட் கிரைசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளான கண்ட்ரிஸ், அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து ப்ரீவியஸ் ப்ராமிசஸ்லாம் வந்து அவங்க ப்ராப்பராக டெலிவர் பண்ணலை. ஸோ இதில் வந்து இந்தியாவை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் இந்த டெவலப்பிங் ஸ்டேஜ். இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. So next article is about Amur falcons in Manipur for annual migration. So Amur falcons அப்படிங்கறத பத்தி டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து வேர்ல்ட்லேயே வந்து லாங்கஸ்டான டிராவலிங் ராப்டர். ஸ்டார்ட் டிராவலிங் வித் தி ஆன்செட் ஆஃப் வின்டர். ஸோ வின்டர்ஸ்ல வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இனிஷியல் ப்ரீடிங் கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் சைபீரியா, நார்தர்ன் சைனா, அங்கதான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ப்ரீட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வின்டர் சீசன்ல மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து இது மைக்ரேட் பண்ணும், எஸ்பெஷலி இந்தியாவுக்கு. அண்ட் தென் ஓவர் தி இந்தியன் ஓஷன் டு தி சதர்ன் ஆஃப்ரிக்கா. ஸோ அங்க வந்து மைக்ரேட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சதர்ன் ஆஃப்ரிக்காவுக்கு மைக்ரேட் பண்ணிட்டு திருப்பியும் லேட்டர் வந்து என்ன பண்ணும், மங்கோலியா, சைபீரியா அந்த ரீஜனுக்கே வந்து போயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22,000 கிலோமீட்டர் வந்து இதோட மைக்ரேட்டரி ரூட் இருக்கு. So it is one of the longest among all the avian species. ஸோ இதுக்கே வந்து அமூர் ஃபால்கான் அப்படிங்கிற நேம் வந்தது அப்படின்னா ரஷ்யா அண்ட் சைனாக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அமூர் ரிவர் அப்படிங்கிற ரிவர் இருக்கு. ஸோ அந்த ரீஜன்ல தான் இது ப்ரீட் ஆகுது. ஸோ அதனாலதான் இதுக்கான நேம் வந்து கிடைச்சது. அண்ட் இது இந்தியாவில எங்க ஸ்டாப் ஆகும் அப்படின்னா நாகாலாந்துல தியோங் லேக் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இதோட ஸ்டாப் ஓவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Thus Nagaland is also known as the falcon capital of the world. And இதோட IUCN Red List status பாத்தீங்கன்னா least concern, but the species is also protected under WPA Act 1972, that is the Wildlife Protection Act 1972, and Convention on Migratory Species, to which India is a signatory. Next article is about National Investigation Agency arrest 8 more terror suspects in Jammu and Kashmir, and here we have to know about National Investigation Agency. A National Investigation Agency was constituted under National Investigation Agency Act 2008. So it's a central agency to investigate and prosecute offences related to sovereignty, security, integrity of India, security of the state, friendly relations with foreign states, and it also investigate against atomic and nuclear facilities and investigate against smuggling in interquality, counterfeit Indian currency.
and international treaties, agreements, conventions, resolutions of the United Nations அது எல்லாத்தையுமே வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா டெரரிசம் வந்து காம்பேக்ட் பண்றது. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் த சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில வந்து இருக்கு. இதோட பிரான்ச்சஸும் வந்து இருக்கு, ரீஜனல் பிரான்ச்சஸும். இட் ஹாஸ் ஆல் ஓவர் இந்தியா. And the last article for the day is rocket systems. BrahMos add offensive punch along the line of actual control. So லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைனாவோட மைக்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்தியா சைட்லேருந்து பினாக்கா அண்ட் ஸ்மர்ச் லாங் ரேஞ்ச் மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம்ஸ் as well as BrahMos சூப்பர்சோனிக் மிசைல் அது எல்லாமே வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ பினாக்கா மிசைல் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இண்டிஜினியஸ் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச் சிஸ்டம். It was developed by DRDO, Defense Research and Development Organization for the Indian Army. So its weapon system has the state-of-the-art guidance kit bolstered by an advanced navigation and control system. So பினாக்காலே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பினாக்கா மார்க் 2 ராக்கெட். இட் இஸ் அ மாடிஃபைட் அஸ் அ மிசைல் பை இன்டகிரேட்டிங் வித் நேவிகேஷன். ஸோ நேவிகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, கண்ட்ரோல் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம் டு இம்ப்ரூவ் தி அக்யூரசி அண்ட் என்ஹான்ஸ் த ரேஞ்ச். ஸோ அவங்களோட அக்யூரசியும் ரேஞ்சும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பினாக்கா மார்க் 2 ராக்கெட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ த நேவிகேஷன் சிஸ்டம் ஆஃப் தி மிசைல் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், அது மூலமாக தான் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ் டு 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்ச் வந்து இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இனிஷியல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தான் வந்து ஸ்ட்ரைக்கிங் டார்கெட். பட் இப்போ இருக்க அப்கிரேடட் வெர்ஷன் வந்து 70 to 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரைக்கிங் டார்கெட் வந்து இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் BrahMos மிசைல். ஸோ BrahMos பார்த்தீங்கன்னா இந்தியாவோட DRDO அண்ட் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் BrahMos மிசைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ BrahMos அப்படிங்கிற நேம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா பிரம்மபுத்ரா அண்ட் மோஸ் அப்படிங்கிறது மாஸ்கோவா, அந்த ரெண்டு ரிவர்ஸ் அதுலேருந்து தான் அந்த BrahMos அப்படிங்கிற ஒரு நேம் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ 2-stage ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் வித் அ ஃபிளைட் ரேஞ்ச் ஆஃப் அரௌண்ட் 300 கிலோமீட்டர். However, India's entry into MTCR, ஸோ அதாவது மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம்ல நம்ம மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் BrahMos மிசைலோட ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதாவது 450 கிலோமீட்டர் டு 600 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மல்டி பிளாட்ஃபார்ம், தட் இஸ் இது வந்து லேண்ட்லேருந்தும் லான்ச் பண்ணலாம், ஏர்லேருந்தும் லான்ச் பண்ணலாம், சீலேருந்தும் லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டே அண்ட் நைட் எந்த டைமில் வேணாலும் இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ண முடியும். அண்ட் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ்லையும் இது நம்ம ஸ்ட்ரைக் பண்ண முடியும். அண்ட் இட் ஆப்ரேட்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃபயர் அண்ட் ஃபர்கர் பிரின்சிபல். தட் இஸ் நம்ம ஒன்ஸ் வந்து லான்ச் பண்ணால் போதும், எந்த டைமில் வந்து அதை ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மிசைலே வந்து GPS சிஸ்டம் மூலமாக ட்ராக் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கர் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் cruise missile currently operationally deployed with the speed of Mach 2.8, which is 3 times more than that of the speed of the sound. So speed of the sound ஓட 3 times வந்து இந்த missile ஓட speed வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து இதுல சொல்லியிருக்காங்க. So next article is about 43 countries call on China at United Nations to respect the Uyghur rights. So Uyghurs அப்படிங்கிறவங்க ஜின்ஜியாங் சைனால ஒரு அட்டானமஸ் ரீஜன், அந்த ப்ரொவின்ஸை சேர்ந்த ஒரு எத்தனிக் மைனாரிட்டிஸ். ஸோ சைனால இருக்க மைனாரிட்டிஸ்ல உகிர்ஸும் ஒருத்தவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம் மைனாரிட்டி. ஸோ இவங்க ஏன் நியூஸ்ல அடிக்கடி வருவாங்க அப்படின்னா சைனா வந்து அவங்க மேல நிறைய பர்சிக்யூஷன் கேசஸ் வந்து போடுவாங்க. ஒரு தெஃப்டா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ப்ராப்பரான ரைட்ஸ் வந்து கொடுக்காம. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பர்சிக்யூஷன் கேசஸ் வந்து அவங்க மேல இருக்கு. சைனா வந்து டிப்ளாய் பண்றதுனால தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா உகிர்ஸோட ரைட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ்.